கார்கில் இது ஜம்மு காஷ்மீரின் லடாக் பிராந்தியத்தில் அமைந்துள்ள ஒரு பகுதி. இமயமலையில் 2676 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இதன் மொத்த பரப்பளவு சுமார் 14,000 சதுர கிலோமீட்டர்கள். இந்த கார்கில் பகுதியை ஆக்கிரமிக்கும் பொருட்டு 1999ஆம் ஆண்டு போர் தொடுத்தது பாகிஸ்தான். அதுதான் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் இடையே நடைபெற்ற கடைசி போர். அப்போது இந்தியா, பாகிஸ்தான் இரு நாடுகளுமே அணு ஆயுதங்களை வைத்திருந்தன. உலக வரலாற்றில் அணு ஆயுதங்கள் வைத்துள்ள இரண்டு நாடுகள் மோதிக்கொண்டது கார்கில் போரில்தான். கார்கில் பகுதியை ஆக்கிரமிக்க பாகிஸ்தான் இத்தனை பெரிய போரை ஏன் தொடங்க வேண்டும் என்ற கேள்வி எழலாம். அதற்கு முக்கிய காரணம், கார்கில் பகுதியிலிருந்து 205 கிலோமீட்டர் தொலைவில்தான் காஷ்மீரின் தலைநகரான ஸ்ரீநகர் அமைந்திருந்தது. மேலும் லடாக்கையும் ஸ்ரீநகரையும் இணைக்கும் பாதையாகவும் கார்கில் பாதை இருந்து வந்தது. லடாக் வெளி உலகுடன் தொடர்பு கொள்ள கார்கில் பாதையைத்தான் அதிகம் பயன்படுத்தி வந்தது. எனவே இந்த பாதையை கைப்பற்றிவிட்டால் லடாக்கின் வெளியுலக தொடர்பை துண்டித்து விடலாம். அதன் மூலம் காஷ்மீரை சுலபமாக ஆக்கிரமித்துவிட முடியும் என நினைத்தது பாகிஸ்தான். இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த கார்கில் பாதையை அமைத்தவர் ஒரு தமிழர் என்பது இந்த இடத்தில் குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று. அவர் பெயர் மேஜர் தங்கவேலு. கார்கிலை ஆக்கிரமிக்கும் திட்டத்திற்கு சூத்திரதாரியாக இருந்தவர் பர்வேஸ் முஷரப். அதுவரை பாகிஸ்தானின் ராணுவ ஜெனரலாக இருந்து வந்த அவர் கார்கில் போர் தொடங்குவதற்கு சரியாக 7 மாதங்களுக்கு முன்பு பாகிஸ்தான் ராணுவத்தின் தலைமை தளபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். பொறுப்பேற்ற கையோடு பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISIயில் பணியாற்றி வந்த முகமது அசீஸ் என்பவரை பாகிஸ்தான் ராணுவத்தின் லெப்டினன்ட் ஜெனரலாகவும் நியமித்துக் கொண்டார். கார்கில் போருக்கான ஆதி முதல் அந்தம் வரையிலான சகல திட்டங்களையும் பர்வேஸ் முஷரப்பும் முகமது அசீஸும் இணைந்து உருவாக்கினர். திட்டம் தயாரானவுடன் அது குறித்து பாகிஸ்தான் பிரதமரான நவாஸ் ஷெரீஃபிடமும் இன்ன பிற ராணுவ உயரதிகாரிகளிடமும் விளக்கப்பட்டது. ஆனால் கார்கிலை தாக்குவது குறித்த அந்த திட்டம் நவாஸ் ஷெரீஃபிற்கு எந்த அளவிற்கு புரிந்தது என்பது சந்தேகம்தான். ஏனென்றால் திட்டம் குறித்து புரிந்து கொள்ள தங்களுக்கே கடினமாக இருந்ததாக பாகிஸ்தானைச் சேர்ந்த ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர். யாருக்கு புரிந்ததோ இல்லையோ, ராணுவ தலைமை தளபதியான பர்வேஸ் முஷரப் தான் வகுத்துள்ள திட்டத்திலும் வியூகத்திலும் தெளிவாக இருந்தார். அவருக்கு பக்கபலமாக ராணுவ லெப்டினன்ட் ஜெனரல் முகமது அசீஸ் இருந்தார். கார்கிலை தாக்கும் திட்டத்திற்கு பெயரும் வைக்கப்பட்டது, ஆபரேஷன் பத்ர். பத்ர் என்றால் முழு நிலவு என்று பொருள். ஆபரேஷன் பத்ர் திட்டத்தின்படி பாகிஸ்தான் வகுத்த வியூகம் இதுதான். முதல் வேளையாக எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை தாண்டி இந்தியாவிற்குள் நுழைந்து கார்கில் பகுதியில் சுமார் 700 சதுர கிலோமீட்டர் பகுதியை ஆக்கிரமிக்க வேண்டும். அதனை அடுத்து கார்கிலுக்கு அருகே உள்ள ஸ்ரீநகர் லடாக் சாலையில் போக்குவரத்தை துண்டிக்க வேண்டும். அதன் தொடர்ச்சியாக காஷ்மீரில் தாக்குதலை தொடுத்து காஷ்மீரை கைப்பற்றி பாகிஸ்தான் வரைபடத்துடன் அதனை இணைக்க வேண்டும். இவ்வளவுதான் திட்டம். 1998ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தனது திட்டத்தை செயல்படுத்த தொடங்கியது பாகிஸ்தான். இதற்காக அந்நாட்டின் வடக்கு தரைப்படையைச் சேர்ந்த 1700 பேர் களமிறக்கப்பட்டனர். அவர்கள் அனைவரும் தீவிரவாதிகளின் உடையில்தான் இந்தியாவிற்குள் நுழைய வேண்டும் என்பது உத்தரவு. அதன்படி அவர்கள் இரு நாட்டு எல்லைக்கோட்டை கடந்து இந்தியாவிற்குள் காலடி எடுத்து வைத்தனர். அந்த புள்ளியில் ஆபரேஷன் பத்ர் தொடங்கப்பட்டது. அத்துடன் கார்கில் போருக்கான பிள்ளையார் சுழியும் போடப்பட்டது. இந்த சூழலில் இந்தியாவில் அரசியல் சூழல் எவ்வாறு இருந்தது என்பதையும், பாகிஸ்தான் போர் தொடுக்க உள்ளதை அறியாமல் இந்தியா பாகிஸ்தானுக்கு நேசக்கரம் நீட்டிக் கொண்டிருந்ததையும், அடுத்து வந்த தேர்தலில் பாஜக வெற்றி பெற கார்கில் போர் எவ்வாறு காரணமாக அமைந்தது என்பதையும் இந்த இடத்தில் பார்க்க வேண்டியது அவசியமாகிறது. 1998ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 182 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தது. ஆனால் ஆட்சி அமைக்க அந்த எண்ணிக்கை போதுமானதாக இல்லை. எனவே அதிமுக, பிஜு ஜனதா தளம், சிவசேனா உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் பாஜக ஆட்சி அமைத்தது. இந்தியாவின் பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அடல் பிஹாரி வாஜ்பாய். பிரதமராக பொறுப்பேற்ற கையோடு இந்தியாவின் அணு ஆயுத பலத்தை வாஜ்பாய் உலகிற்கு நிரூபிக்க எண்ணினார். எனவே முன்னாள் பிரதமரான நரசிம்மராவ் தொடங்கி பாதியிலேயே கைவிட்டிருந்த பொக்ரான் அணு ஆயுத சோதனை குறித்த ஃபைல்களை முதல் வேளையாக தூசி தட்டி எடுத்தார். APJ அப்துல் கலாம் உள்ளிட்ட விஞ்ஞானிகளையும் பாதுகாப்புத்துறை அமைச்சரான ஜார்ஜ் பெர்னாண்டஸ் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களையும் அழைத்து சோதனை குறித்து ஆலோசனை நடத்தினார். பல கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு
அணு ஆயுத சோதனையை நடத்துவது என்றும் நடத்தியே தீருவது என்றும் முடிவெடுத்தார் வாஜ்பாய். அதன்படி 1998 ஆண்டு மே 11, 13 ஆகிய தேதிகளில் அடுத்தடுத்து 5 அணுகுண்டுகளை வெடிக்கச் செய்து இந்தியா அணுகுண்டு சோதனையை வெற்றிகரமாக நடத்தி முடித்தது. வாஜ்பாய் பொக்ரான் நாயகனானார். இது குறித்து அறிந்த பாகிஸ்தானும் அணு ஆயுத சோதனையில் இறங்கியது. இந்தியா சோதனை நடத்திய அதே ஆண்டு அதே மாதம், அதாவது 1998 ஆண்டு மே 28, 30 ஆகிய தேதிகளில் பாகிஸ்தானும் அணுகுண்டு சோதனையை வெற்றிகரமாக நடத்தி தனது பலத்தை உலகிற்கு வெளிக்காட்டியது. இவ்வாறாக கார்கில் போருக்கு சரியாக ஓராண்டிற்கு முன்பாகவே இந்தியாவும் பாகிஸ்தானும் அணுகுண்டு சோதனையை நடத்தி முடித்திருந்தன. ஆனால் இந்தியா எந்த நாட்டின் மீதும் போர் தொடுப்பதற்காக அந்த சோதனையை நடத்தவில்லை. மாறாக தன்னுடைய தற்காப்பிற்காகவும் ராணுவ பலத்தை உலகிற்கு நிரூபிக்கவுமே அணு ஆயுத சோதனையை இந்தியா நடத்தியிருந்தது. மற்றபடி பாகிஸ்தான் உள்ளிட்ட அனைத்து நாடுகளிடமும் இந்தியா நட்பு பாராட்டவே விரும்பி வந்தது. அதனை நிரூபிக்கும் விதமாக நடந்தேறியது அந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவம். 1998 ஆண்டு பிப்ரவரி மாதம் பாகிஸ்தான் இந்தியா இடையே நட்புறவை ஏற்படுத்தும் விதமாக டெல்லியில் இருந்து பாகிஸ்தானில் உள்ள லாகூருக்கு பேருந்து சேவையை வாஜ்பாய் தொடங்கி வைத்தார். அத்துடன் அந்த பேருந்திலேயே பயணித்து பாகிஸ்தான் சென்று அந்நாட்டு பிரதமர் நவாஸ் ஷெரீஃபையும் சந்தித்தார் அடல் பிஹாரி வாஜ்பாய். விமானம் மூலமோ தனி விமானம் மூலமோ ரயில் மூலமோ செல்லாமல் பேருந்தில் பயணித்து வாஜ்பாய் பாகிஸ்தான் சென்ற நிகழ்வு இந்திய அரசியல் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது. அங்கு சென்ற அவர் இந்தியா பாகிஸ்தான் இடையே அமைதியை ஏற்படுத்தவும் நட்புறவை வளர்க்கவும் இரு நாட்டுக்குமான பிரச்சனைகளை தீர்க்கவும் வர்த்தக உறவை மேம்படுத்தவும் வகை செய்யும் லாகூரில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபும் அதில் கையெழுத்திட்டார். இதன் மூலம் இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவி வந்த மோதல் போக்குகள் களையப்பட்டு இரு நாடுகள் இடையே நட்புறவு வளரும் என கனவு கண்டார் வாஜ்பாய். ஆனால் அந்த கனவு கடைசி வரை கனவாகத்தான் இருக்கும் என கூறுவதைப் போல அமைந்திருந்தன பாகிஸ்தானின் அப்போதைய செயல்பாடுகள். லாகூர் ஒப்பந்தத்தில் நவாஸ் ஷெரீப் கையெழுத்திட்டது வெறும் கண்துடைப்பு நாடகம்தான். ஒருபுறம் இந்தியாவுடன் அமைதி உடன்படிக்கையில் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் கையெழுத்திட்டுக் கொண்டிருக்க, மறுபுறம் கார்கில் பகுதியை ஆக்கிரமிக்கும் நோக்கில் இந்திய மண்ணிற்குள் ஊடுருவிக் கொண்டிருந்தது பாகிஸ்தான் படை. இவ்வாறு பாகிஸ்தான் வாஜ்பாய்க்கு தலைவலியை கொடுத்தது போலவே அவரின் கூட்டணி கட்சியினரும் அவருக்கு பெரும் தலைவலியை அப்போது கொடுக்க தொடங்கியிருந்தனர். குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளரான ஜெயலலிதா. வாஜ்பாய் அரசிற்கும் ஜெயலலிதாவுக்கும் தொடக்க முதலே முட்டல் மோதல்கள் இருந்து வந்தன. தொடர்ந்து இருதரப்பிலும் நீயா நானா போட்டி நடைபெற்றுக் கொண்டே இருந்தது. இந்த போட்டிகளுக்கு என்கார்டு போடும் விதமாக 1999 ஆண்டு ஏப்ரல் 14 குடியரசுத் தலைவரை சந்தித்த ஜெயலலிதா வாஜ்பாய் தலைமையிலான அரசுக்கு தாம் வழங்கி வந்த ஆதரவை வாபஸ் பெற்றுக் கொள்வதாக தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதில் வாஜ்பாய்க்கு ஆதரவாக 269 வாக்குகளும் எதிராக 270 வாக்குகளும் பதிவாகின. இதனை அடுத்து வாஜ்பாயின் அரசு ஒரு வாக்கு வித்தியாசத்தில் கலைக்கப்பட்டது. இந்தியா மீண்டும் ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாரானது. தேர்தல் முடியும் வரை இந்தியாவின் காபந்து பிரதமராக வாஜ்பாயே தொடர்வார் என அறிவித்தது இந்திய குடியரசுத் தலைவர் மாளிகை. அடுத்து நடைபெறவுள்ள தேர்தலில் வெற்றி பெற என்ன செய்யலாம் என யோசிக்க தொடங்கினார் வாஜ்பாய். அந்த நேரத்தில்தான் இந்தியா மீது தாக்குதல் நடத்தியது பாகிஸ்தான். வீழ்ந்த வாஜ்பாயின் செல்வாக்கை இமாலய உயரத்திற்கும் எவரெஸ்ட் உயரத்திற்கும் தூக்கி நிறுத்தும் விதமாக கார்கில் போரும் தொடங்கியது. தொடக்கத்தில் பார்த்தபடி இந்தியாவின் கார்கில் பகுதிக்குள் ஊடுருவிய பாகிஸ்தான் படையினர் மலை முகடுகள் பலவற்றை மெல்ல மெல்ல ஆக்கிரமிக்க தொடங்கியிருந்தனர். தங்களது முகாம்களையும் இந்திய மண்ணில் அமைக்கவும் ஆரம்பித்திருந்தனர். பாகிஸ்தானிய படை ஊடுருவிய இந்த தகவலை 1999 ஆண்டின் மே மாதத்தின் தொடக்கத்தில்தான் இந்திய ராணுவத்தினர் கண்டுபிடித்தனர். சொல்லப்போனால் இந்திய ராணுவத்தினர் கூட கண்டுபிடிக்கவில்லை. பாகிஸ்தானின் ஊடுருவலை முதலில் கண்டுபிடித்தவர்கள் 3 சிறுவர்கள், அதுவும் ஆடு மேய்க்கும் 3 சிறுவர்கள். 1999 ஆண்டு மே 3 தாஷி நம்கயல், மோரப் சீரிங், அலி ரசா ஸ்டன்பா என்ற 3 சிறுவர்களும் கால்நடைகள் மேய்ப்பதற்காகவும் மலையாடுகளை வேட்டையாடுவதற்காகவும் ஜப்பர் என்ற மலையின் மீது ஏறிக்கொண்டிருந்தனர்.
வேட்டைக்கு பயன்படுமே என்று அந்த சிறுவர்கள் பைனாக்குலர் ஒன்றையும் உடன் எடுத்துச் சென்றிருந்தனர். ஜப்பர் லங்பா மலை ஓடையை தாண்டி சுமார் 5 கிலோமீட்டர் சென்றிருந்த நிலையில் வேட்டையாட மலையாடுகள் ஏதேனும் தென்படுகின்றனவா என பார்க்க அந்த சிறுவர்கள் தாங்கள் கொண்டு வந்திருந்த பைனாக்குலரில் சுற்றுமுற்றும் நோட்டமிட்டனர். அப்போதுதான் அவர்கள் கண்ணில் தென்பட்டது அந்த காட்சி. அப்பகுதியில் நபர்கள் சிலர் ராணுவ போஸ்டை அமைக்கும் பணியில் மிக தீவிரமாக ஈடுபட்டிருந்தனர். அவர்கள் யார், எதற்காக அப்பகுதியில் ராணுவ போஸ்டை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது எதுவும் அந்த சிறுவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் அவர்களுக்கு உறுதியாக தெரிந்திருந்தது. அது தாங்கள் கண்ட அந்த நபர்கள் யாரும் நிச்சயமாக இந்திய ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் அல்ல. உடனடியாக தாங்கள் பார்த்த அந்த காட்சி குறித்து அப்பகுதியில் இருந்த 3வது பஞ்சாப் ரெஜிமெண்ட் படையைச் சேர்ந்த அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்தனர். உடனே அப்பகுதிக்கு 2 ரோந்து படைகளை அனுப்பி வைத்தனர் இந்திய அதிகாரிகள். அங்கு நடத்தப்பட்ட சோதனையில் அப்பகுதியில் அத்துமீறி சிலர் நுழைந்துள்ள தகவல் உறுதிப்படுத்தப்படவே மேலும் ஒரு ரோந்து படை அங்கு வந்து சேர்ந்தது. ரோந்து படைகள் வந்ததை கண்ட பாகிஸ்தானியர்கள் அவற்றின் மீது தாக்குதல் தொடுத்தனர். இதில் இந்திய வீரர் ஒருவர் கொல்லப்பட்டார். பிடிபட்ட மேலும் 5 இந்திய வீரர்களை சித்திரவதை செய்து கொலை செய்தனர் பாகிஸ்தானிய தரப்பினர். அடுத்தடுத்து வீரர்களை இழக்க விரும்பாத இந்தியா மேற்கொண்டு ரோந்து படைகளை அனுப்புவதை நிறுத்திக் கொண்டது. நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த இந்தியாவின் காபந்து பிரதமரான வாஜ்பாய் உடனடியாக ஆலோசனை கூட்டத்தை கூட்டினார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ், உள்துறை அமைச்சர் LK அத்வானி, ராணுவ உயரதிகாரிகளுடன் தீவிரமாக ஆலோசனை மேற்கொண்டார். இரு நாடுகளிடையே நட்புறவை ஏற்படுத்தும் விதமாக லாகூர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட மையின் ஈரம் கூட இன்னும் காய்ந்திருக்காது. அதற்குள் இந்தியாவின் மீது பாகிஸ்தான் தாக்குதல் தொடர்ந்திருப்பது வாஜ்பாயை கடும் கோபத்திற்கு உள்ளாக்கியது. இது குறித்து பாகிஸ்தானிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பிரயோஜனம் இல்லை. ஆகவே பாகிஸ்தான் படையினருக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி சொல்லி புரிய வைத்து அவர்களை விரட்டியடிக்கும்படி இந்திய ராணுவத்திற்கு உத்தரவிட்டார் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய். அந்த புள்ளியில் ஆரம்பமானதுதான் ஆபரேஷன் விஜய். போரில் 30,000 வீரர்களை களமிறக்கியது இந்திய ராணுவம். மலைப்பாங்கான பகுதிகளை பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ளதால் பகலில் மலையேறி போர் செய்வது கடினம். ஆகவே இரவில் பாகிஸ்தானியர்கள் அசந்த நேரம் பார்த்து மலை உச்சியை அடைந்து தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டது. அந்த நேரத்தில் கார்கில் பகுதியில் -10 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவான அளவில் வெப்பநிலை இருந்தது. என்னதான் குளிரை தாங்கும் பிரத்யேக ஆடைகளை இந்திய ராணுவத்தினர் அணிந்திருந்தாலும் அந்த ஆடைகளையும் தாண்டி குளிர் உள்ளே நுழைந்து வீரர்களின் எலும்பை துளைத்தது. அந்த குளிரையும் கடந்து மலை உச்சிகளை நோக்கி வீரர்கள் ஏற வேண்டியிருந்தது. மேலும் உணவுப் பொருட்கள், துப்பாக்கி, வெடிமருந்துகள் உள்ளிட்டவற்றையும் உடன் தூக்கிச் செல்ல வேண்டியிருந்தது. திட்டமிட்டபடி மே 15ஆம் தேதி முதல் மே 25ஆம் தேதிக்குள் ராணுவ தளவாடங்கள், போஃபர்ஸ் பீரங்கிகள், பல குழல்கள் கொண்ட ராக்கெட் லான்ச்சர்கள், நவீன ரக துப்பாக்கிகள் என அனைத்தையும் கார்கில் பகுதியில் குவித்தது இந்தியா. தேவையான புதிய ஆயுதங்களை வாங்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன. 1999ஆம் ஆண்டு மே 26ஆம் தேதி ஆபரேஷன் விஜய் தனது பணியை தொடங்கியது. இந்திய ராணுவத்தினர் பாகிஸ்தான் படையை நோக்கி முன்னேறினர். அவர்களுக்கு உதவியாக ராணுவ ஹெலிகாப்டர்களும் ராணுவ விமானங்களும் களமிறங்கின. இந்திய எல்லைக்குள் கார்கிலில் இருந்து 53 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள படாலிக் பகுதியில் 8 கிலோமீட்டர் வரை ஆக்கிரமிப்பு செய்திருந்தது பாகிஸ்தான். மேலும் ஜுபார், குகர்தாங், காலுபர் உள்ளிட்ட மலைத்தொடர் பகுதிகளையும் ஆக்கிரமித்திருந்தது. அந்த மலைத்தொடர்கள் அனைத்தும் சுமார் 16,000 அடி வரை உயரம் கொண்டவை. சமதள பரப்பில் இருந்து போர் செய்வதைப் போல மலைச்சிகரங்களில் போர் செய்ய முடியாது. மலைப்பாங்கான பகுதிகளில் நடைபெறும் போர்களில் யார் முதலில் மலை உச்சியை அடைகிறார்களோ அவர்களின் கைதான் போரில் ஓங்கி இருக்கும். ஆகவே கார்கில் போரில் பாகிஸ்தானின் கை முதலில் ஓங்கி இருந்தது. நம் கையில் அதிக எண்ணிக்கையில் ஆயுதங்கள் இருப்பது முக்கியமல்ல, எதிரிகளின் கைகளில் ஆயுதங்கள் கிடைக்காமல் செய்வதுதான் முக்கியம் என்பதை அறிந்திருந்தது இந்தியா. எனவே முதல் வேளையாக மலை உச்சியில் முகாமிட்டுள்ள பாகிஸ்தான் படைக்கு எங்கிருந்து ஆயுதங்கள் வருகின்றன என்பதை ஆராயப்பட்டது. அப்போது மலைகளுக்கு பின்புறம் இருந்து 2 வழிகளில் ஆயுதங்கள் கொண்டு வந்து சேர்க்கப்படுகின்றன என்பது கண்டுபிடிக்கப்படவே அந்த 2 வழிகளிலும் தடை ஏற்படுத்தப்பட்டன. போரில் இரு தரப்பிலும் தொடர்ந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டன. இந்திய தரப்பில் ராணுவ உயரதிகாரிகள் பலரும் அடுத்தடுத்து வீரமரணம் அடைந்தனர். கார்கில் போரில் உயிர் தியாகம் செய்த முதல் ராணுவ உயரதிகாரியாக குறிப்பிடப்படுபவர் மேஜர் சரவணன். அவர் தமிழகத்தின் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்தவர்.
போரின் போது பட்டாலிக் பிரிவில் 14,000 அடி உயரத்தில் முகாமிட்டுள்ள பாகிஸ்தான் படையை விரட்டியடிக்கும் பொறுப்பு மேஜர் சரவணனுக்கு வழங்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து 1999 ஆண்டு மே 28ஆம் தேதி அதிகாலை சுமார் 4 மணியளவில் எதிரிகளின் முகாமை நோக்கி தனது படையினருடன் முன்னேறத் தொடங்கினார் மேஜர் சரவணன். எதிரி படையினர் உடனடியாக சுதாரித்துக் கொள்ளவே தங்களின் தாக்குதலை தொடங்கினர். அதில் மேஜர் சரவணனுக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. எனவே அவரை உடனடியாக திரும்பி வரும்படி இந்திய முகாமில் இருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் அந்த உத்தரவை ஏற்க மறுத்த அவர் தொடர்ந்து எதிரிகளின் முகாமை நோக்கி பயணித்தார். காலை 6:30 மணியளவில் எதிரிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் துப்பாக்கி குண்டுகள் சரவணனின் உடலை துளைத்தன. அவர் வீர மரணம் அடைந்தார். அப்போது அவருக்கு 27 வயதுதான். இறப்பதற்கு முன்னதாக அவர் எதிரிப்படையை சேர்ந்த 4 பேரை கொண்டிருந்தார். தனது உயிரை பொருட்படுத்தாமல் கடைசி வரை எதிரிப்படை மீது தாக்குதல் நடத்திய அவரின் வீரத்தை பாராட்டி இந்திய அரசு அவருக்கு வீர் சக்ரா விருதை அறிவித்தது. இவ்வாறு ஒருபுறம் கார்கிலில் இந்திய வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்க, மறுபுறம் கட்சி பாகுபாடின்றி அனைத்து கட்சியினரும் இந்திய மக்களும் இந்திய ராணுவத்திற்கு துணையாக நின்றனர். நாடு முழுவதும் கார்கில் போர் நிதி திரட்டப்பட்டது. பல்வேறு தொண்டு நிறுவனங்களும் தனியார் அமைப்புகளும் நிதி திரட்டி பிரதமர் வாஜ்பாய்க்கு அனுப்பி வைத்த வண்ணம் இருந்தனர். திரைத்துறையினரும் தங்கள் பங்கிற்கு நிதி வசூலித்து அதனை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸிடம் வழங்கினர். உலக நாடுகள் அனைத்துமே நடைபெற்று வந்த கார்கில் போரை உன்னிப்பாக கவனித்து வந்தன. குறிப்பாக அமெரிக்கா கார்கில் போரில் தொடக்க முதலே கூடுதல் கவனம் செலுத்தி வந்தது. இனியும் தாமதிப்பது சரிவராது என முடிவெடுத்த அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் போரை நிறுத்தும் நடவடிக்கைகளில் இறங்கினார். 1999 ஆண்டு ஜூன் 15ஆம் தேதி பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய அவர் போரை முடித்துக் கொள்ளும்படி வலியுறுத்தினார். பாகிஸ்தான் உடனடியாக போரை நிறுத்திக் கொள்ளாவிட்டால் பாகிஸ்தானுக்கு வரவேண்டிய $100 பில்லியன் கடன் நிதி நிறுத்தி வைக்கப்படும் எனவும் அமெரிக்கா தரப்பிலிருந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு பல தரப்புகளில் இருந்தும் நெருக்கடிகள் வரத் தொடங்கவே இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தினார் நவாஸ் ஷெரீப். ஜூலை 3ஆம் தேதி வெள்ளை மாளிகையை தொடர்பு கொண்ட அவர் போர் விவகாரம் குறித்து பேச தாம் நேரில் வருவதாக தெரிவித்தார். அதன்படியே அவர் அமெரிக்கா புறப்பட்டுச் சென்றார். ஆனால் கார்கில் போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்த பாகிஸ்தான் தீர்மானித்துள்ளதாக ஒரு செய்தி நவாஸ் ஷெரீஃபுக்கு முன்பாக அமெரிக்கா சென்று சேர்ந்திருந்தது. இது தொடர்பாக நவாஸிடம் பில் கிளின்டன் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அவர் இந்த திட்டம் குறித்து தமக்கு எதுவும் தெரியாது எனவும் இந்தியாவுடனான போரை முஷரப் தான் நடத்தி வருவதாகவும் விளக்கம் அளித்தார். அதனை அடுத்து பல மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு போர் நிறுத்தம் செய்து கொள்ள நவாஸ் ஷெரீப் சம்மதித்தார். உடனடியாக அது தொடர்பான அறிக்கை ஒன்றும் தயார் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது. அதில் இந்தியாவிற்குள் நுழைந்துள்ள படையை பாகிஸ்தான் திரும்ப பெற்றுக் கொள்வதாகவும் பாகிஸ்தான் படைகள் எல்லைக்கோட்டை அடைந்ததும் போர் நிறுத்தம் அமலுக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. போரில் இந்தியா மீது அணுகுண்டு வீசி தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாக வெளியான தகவலை பாகிஸ்தானின் தலைமை தளபதியான பர்வேஸ் முஷரப் திட்டவட்டமாக மறுத்தார். போரில் பயன்படுத்த ஏற்ற வகையிலான அணு ஆயுதங்கள் தங்களிடம் இல்லை எனவும் அவர் விளக்கமளித்தார். ஆனால் அமெரிக்க உள்துறை துணை செயலாளரான ஸ்ட்ரோப் டல்போட் பாகிஸ்தான் அணுகுண்டை பிரயோகிக்க முயற்சித்ததாக உறுதியாக தெரிவித்தார். மேலும் இந்தியா குறித்து அவர் எழுதிய புத்தகமான எங்கேஜிங் இந்தியா, டிப்ளமசி, டெமோக்ரசி அண்ட் தி ஃபார்ம் என்ற புத்தகத்திலும் அதனை பதிவு செய்தார். பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபும் தனது வாழ்க்கை வரலாற்று புத்தகமான காதர் கோனில் இந்தியா மீது முஷரப் அணுகுண்டு வீச முயற்சித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் கார்கில் போரின் போது இந்தியா மீது பாகிஸ்தான் அணுகுண்டு வீச முயற்சித்தது உறுதியாகிறது. எது எப்படியோ அத்தகைய விபரீதங்கள் எதுவும் நிகழ்வதற்கு முன்பாகவே கார்கில் போர் முடிவுக்கு வந்திருந்தது. தான் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டபடி கார்கில் பகுதியில் இருந்து பாகிஸ்தான் படைகளை நவாஸ் ஷெரீப் திரும்ப பெற்றுக் கொண்டார். போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் முக்கிய பங்காற்றியிருந்தார். இதனை அடுத்து கார்கில் போரில் இந்தியா மகத்தான வெற்றி பெற்றதாக 1999 ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அறிவித்தார். மே 26ஆம் தேதி தொடங்கிய கார்கில் போரானது ஜூலை 26ஆம் தேதி வரை மொத்தம் 62 நாட்கள் நடைபெற்றிருந்தது. போரில் இந்திய ராணுவம் 2,50,000க்கும் அதிகமான ஷெல்கள், குண்டுகள் மற்றும் ராக்கெட்டுகளை பயன்படுத்தியிருந்தன. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு எந்த போரிலும் இந்த அளவிற்கு அதிக பொருட்கள் பயன்படுத்தப்பட்டதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் கார்கில் போருக்காக இந்தியா செலவழித்த மொத்த தொகை சுமார் 10,000 கோடி ரூபாய். போரின் முடிவில் இந்தியா தரப்பில் 527 வீரர்கள்,
வீர மரணம் அடைந்திருந்தனர். 1363 வீரர்கள் பலத்த காயமடைந்திருந்தனர். பாகிஸ்தான் தரப்பில் 800 வீரர்கள் வீர மரணம் அடைந்ததாகவும் 800 பேர் வரை காயமடைந்ததாகவும் நவாஸ் ஷெரீப் அறிவித்தார். கார்கில் போருக்கு பின்னர் ராணுவத்தை மேலும் பலப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை உணரத் தொடங்கியது இந்தியா. போருக்கு முந்தைய ஆண்டு ராணுவத்திற்காக 40,000 கோடி ரூபாய்களை மட்டுமே செலவு செய்திருந்த மத்திய அரசு போருக்கு பின்னர் வந்த 2 ஆண்டுகளில் ராணுவத்திற்காக 54,000 கோடி ரூபாயை செலவு செய்தது. அந்த தொகை தற்போது படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு இந்த ஆண்டு ராணுவத்திற்காக 3 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய வரலாற்றில் ராணுவத்திற்கு இந்த அளவு அதிக தொகை ஒதுக்கப்படுவது இதுவே முதல் முறை. 1999ஆம் ஆண்டு கார்கில் போர் முடிந்த கையோடு இந்தியா நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தது. கடந்த ஓராண்டில் பொக்ரான் நாயகனாகவும் கார்கில் நாயகனாகவும் உருவெடுத்திருந்த வாஜ்பாயின் அலை நாடு முழுவதும் வீசத் தொடங்கியது. தேர்தல் முடிவில் பாஜக 182 தொகுதிகளில் வெற்றி பெற்று கூட்டணி கட்சிகளின் ஏகோபித்த ஆதரவுடன் மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தது. இந்திய பிரதமராக வாஜ்பாய் மீண்டும் பொறுப்பேற்றுக் கொண்டார். 1996ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்ற வாஜ்பாயின் அரசு 13 நாட்களில் கவிழ்ந்திருந்தது. 1998ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்ற வாஜ்பாய் 13 மாதங்களில் ஆட்சியை இழந்திருந்தார். இந்த நிலைமையானது 1999ஆம் ஆண்டு முற்றிலும் மாறியது. அந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அவர் அடுத்த 5 ஆண்டுகளை முழுமையாக நிறைவு செய்தார். அதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக அமைந்தது கார்கில் போரும் அதில் அவர் தேடி வந்த வெற்றியும். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடைபெற்ற அதிகாரப்பூர்வமான கடைசி போர் கார்கில் போர்தான். இருந்தபோதிலும் பாகிஸ்தானிய படைகள் இன்று வரை எல்லை தாண்டி ஊடுருவி அவ்வப்போது தொடர் தாக்குதல்களை நிகழ்த்தி வருகின்றனர். அவர்களுக்கு இந்திய ராணுவத்தினரும் தக்க பதிலடி கொடுத்தும் வருகின்றனர். இந்த இடத்தில் முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் தெரிவித்த ஒரு கருத்து மிக முக்கியமானது. நண்பனை மாற்றலாம், ஆனால் அண்டை வீட்டுக்காரனை மாற்ற முடியாது.